안녕하세요. வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ஹாங் சங் சஹே. நான் உங்கள் ஆரோ. வாங்க நம்ம ட்ரிங்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷிகா எஃப்எஃப் மை மியாவ் மாஃபியா. எஃப்எஃப்னது லாங்காக போகலன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் 3 ஷாட் தான். இது ஆல்ரெடி நான் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணது தான். இப்போது ரீக்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சாரி, நான் ஃபைனலி ஐ காட் மை லவ் அதுதான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை தவிர மற்றதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி அதில் நிறைய ஒர்க் இருக்குது. டயலாக்ஸ் எழுதணும், டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், எடிட்டிங் இருக்குது. நான் இன்னும் எதுவுமே டச் பண்ணலை. அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு தான் நான் நேற்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வந்துருச்சு. அது மார்ச் 25 வரைக்குமே அந்த ஒர்க் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஷெட்யூல்லாம் அப்படி தான் இருக்குது. பண்ணணும்னு நினச்சா நான் பண்ணிவிடுவேன், பட் அது பெஸ்ட்டாக வராது. எனக்கு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பொறுமையாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. சாரி, ஐயோ சாரிப்பா. நான் நிச்சயமாக நான் அது மார்ச் 25க்கு மேலே 2 டேஸில் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து அதை நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். 28லாம் போஸ்ட் ஆகிடும். சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் போடுறேன்னு சொன்னேன், பட் எனக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஷெட்யூல் வந்துச்சு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆன் மீ ப்ளீஸ். அது வரைக்கும் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டோரிஸ் எல்லாமே போடுறேன். நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேடா? ஓகேப்பா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே ஓகே சாரி, நிறைய ஓகே சொல்லிட்டேன் போல. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரீம் ஷிகா எஃப்எஃப் மை மியாவ் மாஃபியா ஷார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மாதிரி காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதோ பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை போஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே பில்லா 1 செகண்ட் வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணால் வீடியோ ஓப்பனிங்கில் ஒரு பர்சன் தான் ஒரு மாதிரி நடுக்கத்தோடையும் ஃபியரோடையும் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவர் கால் அட்டென்ட் பண்ணி, ஹலோ என்னாச்சு, அவன் கிடச்சிட்டானா? பாஸ், எஸ் பாஸ், அவர் கிடச்சிட்டார் பாஸ். ஓ, கிடச்சிட்டானா? எங்கே இருக்கா? நம்ம சீக்ரெட் பிளேஸில் தான் பாஸ் வச்சுருக்கோம். ஓகே ஓகே சூப்பர், அவனை அங்கேயே வச்சுருங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் நாங்கள் இருப்பேன். பட் பாஸ், மீட்டிங் அவனை விட மீட்டிங் ஒன்றும் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. என் செல்லத்தை பத்திரமா வச்சுருங்கடா. இதோ 10 நிமிஷம் இருந்துக்கிட்டே இருக்கேன் பாஸ். அதுக்குள்ளே நாங்கள் அவன் மேலே உங்கள் சுண்டி விரல் கூட படக்கூடாது. ஓகே, என்னதான் இருந்தாலும் அவன் ஏன் பார்ட்னர். அவனை கொல்லணும்னாலும் அடிக்கணும்னாலும் மன்னிச்சு விடணும்னாலும் அது நான் தான் டிசைட் பண்ணுவேன். உங்களுக்கு அதில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகே, ரைட்ஸும் கிடையாது. ஓகே பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம் பாஸ். இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த கால் கட் பண்ணுறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஷிகா தான். நம்ம ஷிகா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்துச்சா? நோ, பெரிய மாஃபியா. இப்போது ஷிகா தான் ட்ரைவர், கார் எங்க பாஸ் சீக்ரெட் பிளேஸ் அவ்வளோதான். அவரு காரை ட்ரை பண்ணுறாரு. இப்போ கார் நேராக அந்த பர்சன் சொன்ன இடத்துக்கு போகுது. ஷிகா இறங்கி ரொம்ப மாசா ஸ்டைலாக உள்ளே வந்துட்டுருக்காரு. அவர் உள்ளே வர வர ஆல் காட்ஸ் எல்லாருமே அவர் பின்னாடி வராங்க. இப்போது அந்த கால் பண்ணார் இல்லையா அந்த பர்சன், அது வேறு யாரும் இல்லை, ஷிகாவோட பிஏ தான். அவங்க பேர் லினன் வச்சுக்கலாம். லினன் கேர்ள் நேமா இல்லை, இந்த ஸ்டோரியில் பாய் நேம். ஓகே, லினன் வச்சுக்கலாம்.
மோஸ்ட் ஆஃப் நம்ம நேம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பிஎன்ஏ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பட் நேம் தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைன்னு. ஓகே, அவர் தான். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். எங்கே இருக்கா? உள்ளதான் பாஸ், கட்டி வச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வராரு. செல்லம், வெல்கம் வெல்கம். என்னம்மா, என்னை விட்டு போய் நல்லா வெயிட் போட்ட போலியே, சந்தோஷமா இருக்க போல. சுகா சுகா, அது 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 வந்து சுகா சுகா, பரவாயில்ல, பேர்ல ஞாபகம் வச்சிருக்க. மறந்துட்டேன்ல நினைச்சேன். சுகா சுகா, அது அது ஏன், என்னாச்சு? உனக்கு என்ன சொல்லம் குறை வச்சேன்? உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்ட. நீ என் தளபதின்னு தானே சொன்ன. ஏன் டர்லின்னு பாஸ் அப்படிதானே சொன்ன? ஆமாம் பாஸ். நீ என் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சேன்டா உன்னை. ஆனால் அப்படி அநியாயமா என் முதுகில் குத்திட்டல. சுகா, அது அது வந்து சொல்றத கொஞ்சம் கேளு சுகா. எது? நீ சொல்றத நான் கேட்கணுமா? டேய், நான் சுகாடா. நான் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றதெல்லாம் என் காது கேட்காது, புரிஞ்சுதா? நீ பேசுறது நான் கேட்ட அந்த காலெல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. எங்க? மலை மலை ஏறி போயிடுச்சு. இப்போ அது நடக்காது. ஏண்டா, என்னை பார்த்தா உனக்கு என்ன கேன டேஷ் மாதிரி தெரியுதா? இந்த ஃபீல்டுக்கு தனியா தான்டா வந்தேன். தனியா தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த கொம்பனும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. எந்த ஹெல்ப்பையும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என்னென்ன பண்ணி நினைச்சியா பார்த்தோன்னே போறதுக்கு? சிங்கம்டா, சிங்கம். என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் சும்மா இந்த தலைவர் சீட்டு நினைச்சியா உட்காந்துட்டு போறதுக்கு? இடத்துக்கு வரைச்சு எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? 1 இல்லை 2 இல்லை 10 வருஷம். 10 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன்னா உனக்கு தான் தெரியுமே. என்னை விட உனக்கு நல்லா தெரியுமே என்னை பற்றி. என்ன சொன்னா உங்க கிழவன்? சுகா, என்னடா பார்க்குற? அந்த ஜோஜோன் கிழபோல்டு அவன் தானே ஒன்று அனுப்புனா? சொல்லு, அவன் தானே அனுப்புனா? ஏண்டா, அந்த ஆளுக்கு அந்த ஆள் பேண்ட் ஜிப்பே ஒழுங்கா போட தெரியாது. அந்த ஆளு என்ன போட ஒன்று அனுப்பிட்டானா? இல்லை உன்னால தான் என்ன போட்டுற முடியுமா? சொல்றா. ஷிகா அந்த பர்சனை பார்க்குறாரு. இங்கே காட்ஸ் எல்லாம் அந்த பர்சனை சுற்றி கன் பாயிண்ட்ல நிற்கிறாங்க. ஷிகா தான் பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டோம், கடைசி ஆசை தானே. இதுக்கப்புறம் அவனே நினைச்சாலும் சிரிக்க முடியாது. கடைசியா எவ்வளோ வேணுமோ சிரிச்சுக்கிட்டோம். எதுக்குடா கண்ணெல்லாம் நீட்டுறீங்க? இருக்குங்க. ஷிகா, நான் சொல்லட்டுமா? நீ ஏன் என்ன கூட வச்சுக்கிட்டேன்னு? ஏன்னா உன்கிட்ட இருந்த ஒரே திமிரு, துணிச்சல், தைரியம், அது எல்லாமே என்கிட்ட நீ பார்த்த. ஐ மீன் கரெக்ட் மிஸ்டர் மோஃபியா கிங். ஷிகா, உனக்கு தெரியுமா, கண்டிப்பா உன் கையால நான் செத்துருவேன்னு உன்னை விட்டு போகும்போது இல்லை, உன் கூட வந்து சேர்ந்தேன் தெரியுமா? அப்பவே எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான்டா உன் கூட வந்து நான் சேர்ந்தேன். உண்மைதான், உன்னை விட்டு போனே உனக்கு துரோகம்லாம் பண்ணதான். ஆனா என்னால உனக்கு துரோகம் பண்ணிட்டோன்னு நினைச்சு நான் என்னால வாழ முடியல. நிம்மதி இல்லாம சுத்தினேன். நீ என்ன நினைக்கிற? இந்த வெட்டி பசங்க என்ன பிடிச்சாங்கன்னா நானே தாண்டா வந்து மாட்டினேன். ஏன் தெரியுமா?
ஏன்னா நீ நினைச்சிட்டு இருக்கியே ஒரு உலகம், அதை நீ உருவாக்குனதில்லை, உனக்காக எவனோ ஒருத்தன் உருவாக்குனது. புரியல சுகா? நீ நினைச்சிட்டு இருக்க இந்த ரோஜித்துக்கு நீ தான் ரோஜான்னு. எவனோ ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்க கேம்ல, எப்படி கேம்ல யூஸ் பண்ற காயின்டா நீ, வெறும் காயின். உன்னை சுத்தி என்ன நடக்குது தெரியுமா? உனக்கு இப்ப தெரியலாம் நான் ஏதோ உயிர் பயத்துல வளர்றேன், பதட்டத்துல ஏதோ தெரியாம உளறிட்டு இருக்கேன்னு. உண்மை சின்னன்னு உனக்கு ஒரு நாள் கண்டிப்பா தெரியும். அப்புறம் அப்ப நினைச்சு பாப்ப நான் சொன்னது. உன்னை சுத்தி பெரிய ஸ்கெட்சே இருக்கு. இது எல்லாம் நீ உருவாக்குனது இல்லை, உன்னை வச்சு உருவாக்கப்பட்டது. அப்புறம் ஓ இன்னசென்ட் வைஃப் நீயா இருக்காங்களே, அவளை பத்தி உனக்கு தெரியுமா? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? விரான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவளை பத்தி பேச வாயிருக்காது. வாயிருக்காது. யோங்கி, உன்னோட இன்னசென்ட் வைஃப் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவ யார் தெரியுமா? விரான். நிறுத்துன்னு சொன்னேன். முடியாதுடா. நான் இங்க வந்தது நீ சொல்றது கேட்கல, நான் சொல்றத நீ கேட்கணுங்கிறதுக்காக தான். ஓ அப்படி நீ சொல்றத நான் கேட்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவரோட கன் எடுத்து விரானோட செஸ்ட பாயிண்ட் பண்றாரு. விரான் சுகா பார்த்து சிரிக்கிறாரு. மிரட்டுறியா? விரான் இறந்துடுறாரு. சுகாக்கு மிரட்டலாம் தெரியாது, சொன்னா சொன்னது செய்வோம். ஆனா அதை பார்க்கதான் நீ இல்லையே. இப்போ சுகா தான் அப்படியே திரும்பி லெனன் பார்க்குறாரு. லெனன் ரொம்ப ஃபியர்ல பயந்து சுகா பார்த்துட்டு இருக்காரு. பாஸ் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? பாஸ் இல்லடா தப்பு பண்ணிட்டனோ பாஸ், அது அது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவையும் சுகா கையில இருக்க கண்ணையை பார்க்குறாரு. எஸ், இப்போ சுகா லெனன் பாயிண்ட் பண்ண மாதிரி கன் வச்சிருக்காரு. சுகா லெனின் பார்க்கறத பார்த்துட்டு, பயப்படாதடா ஒன்னெல்லாம் போட மாட்டேன், நான் முறைச்சாலே நீ செத்துருவ, கண்ணுக்கெல்லாம் வேலை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ பாஸ் சொல்லு, தப்பா பண்ணிட்டனோ? இல்லை இல்லை பாஸ். ஆனா இவனை ரொம்ப சித்திரவதை பண்ணி சாவடிக்கணும்னு நினைச்சேன். சிவன் நல்ல நேரம் பொட்டுன்னு போயிட்டான். அந்த டைம் இங்கே சுகாவுக்கு ஃபோன் கால் வருது. இங்கே சுகாவும் ஃபோனை பார்க்குறாரு. பாஸ் மேடம் தான் பாஸ். சுகா எல்லாரையும் பார்த்து அவரோட ஃபிங்கரை லிப்ஸில் வைக்கிறாரு. எல்லாரும் சைலண்டாக கப்ப சப்புன்னு அவங்களோட ப்ளேஸில் நிற்கிறாங்க. சுகாவும் கால் அட்டென்ட் பண்ணுறாரு. சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? ஒர்க்கில் தான். ஏன் என்னாச்சு? ஒர்க்கில் இருக்கீங்களா? அப்போ என்ன கிளம்பலையா? என்னாச்சு? என்ன ப்ராப்ளமாவா? ஐயோ, நீ ஒர்க்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுது? எனக்கு இங்கே போர் அடிக்குது, பசிக்குது. விஷமியா இது மறந்துட்டீங்களா? ஓ இல்லை 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 சாரிம்மா, நீ கொஞ்சம் ஒர்க் ஹெட்டேக் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், ஓகேவா? எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணுறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். இதில் உங்கள் பேர் நியா, ஓகேவா? நீங்கள் தான் ஹீரோயின், உங்கள் பேர் நியா. ஒரு சேஞ்சுக்கு தான். ஓகே, ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். இங்கே சுகாவும் ஒரு ஸ்மைலோடையே அந்த ஃபோனை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு இப்படி திரும்ப என்னன்னு பார்க்குறாரு. ஸ்மைல் எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இங்கே சுகா தான், என்னை தூக்கி போடுங்கடா, டிஷ்யூஸ் எடுங்கடா,
அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. பிகாஸ் அவரோட ஃபேஸ் நெக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பிளட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஏண்டா இப்படி வேலை மேலே வேலை வைக்கிறீங்க? ஒரு வேலையை கப்பச்சப்பன்னு செய்ய தெரியாது அவங்களுக்கு? டென்ஷன் ஆக்கி ஷூட் பண்ண வச்சு பிளட் தெரிச்சு இப்போ இதை தொடச்சி எவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிப்பா அவர் அந்த பிளட்டெல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே லினன் தான் அந்த டிஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டும் அந்த வெட் டிஷ்யூஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. ஒரு ஐயோ சாரி ஒரு வேஸ்ட் பின்னில். இங்கே சுகா தான் அப்படி கிளம்பலான்ட்டு போக்குள்ள திரும்பி லினன் பார்க்குறாரு. புரியுது பாஸ், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, அதிகமாக ஃபோன் பண்ணக்கூடாது, அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும், அப்படி ரொம்ப முடியல ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் கால் பண்ணணும், ஃபோன் எடுக்கலைன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணணும். சுகா கிட்ட வந்து லினன் சிக்ஸை டேப் பண்ணுறாரு. வெரி குட், ரொம்ப நல்லாவே ட்ரெயின் ஆயிருக்க லினன், கீப் இட் அப். தேங்க்யூ சார். அப்போது நான் கிளம்பலாமா? ஏதாவது பிளட் ஸ்ட்ரெயின் ஏதாவது இருக்கா? நோ சார். அந்த ஷர்ட்டை வாஷ் பண்ணிவிடு. ஓகே சார். அந்த இடத்தையும் வாஷ் பண்ணிவிடு. அவள் இருந்து எதுவுமே தெரியாமல் அவனை டிஸ்போஸ் பண்ணிடணும். புரிஞ்சது பாஸ், நான் பார்த்துக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா இப்போது ரொம்ப வேகமாக வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. இது வரைக்கும் பார்த்த சுகா வேறு, இனிமே நம்ம பார்க்க போகிற சுகாவே வேறு. அவர் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல், ரொம்ப க்யூட்டாக ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப அந்த டிரைவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாங் கேட்டுட்டு வந்துட்டுருக்காரு. கார் வீட்டு கேட்டுக்குள்ளே வருது. வந்து காரை கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு சுகா கையில் ஒரு கவர் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே தான் வராரு. பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே என்டர் ஆகுறாரு. பண்ணாட்டி நான் வந்துட்டேன். வீட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, பயங்கர சைலண்ட்டாக இருக்குது. என்னடா இது, வீடு என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் எங்கேயுமே இல்லை. நியா நான் வந்துட்டேன், எங்கம்மா இருக்க நியா அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே ஃபார்வர்டாக வந்துட்டே இருக்காரு. ரூம் போகிறாரு, எங்கேயும் போய் பார்க்குறாரு, நீங்கள் இல்லை. இப்போது கிச்சனுக்குள்ளே வராரு. பார்த்தா கிச்சன் டோருக்கு பின்னாடி நீங்கள் ஒளிஞ்சிருக்கீங்க. உங்களோட லெக்ஸ் அவர் பார்த்துட்டாரு. அவர் லிப்ஸில் குட்டி ஸ்மைல் வருது, பட் ஹைட் பண்ணிக்கிறாரு. ஓ, அவன் இங்கே இல்லை போலையே, எங்கே போயிருப்பா? ஒருவேளை வெளியே போயிருப்பாளோ? இங்கே நீங்கள் தான் இதெல்லாம் கேட்டு மவுத்தை க்ளோஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் எங்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாளே. சரி விடு, வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து வாட்டர் பிடிச்சி குடிச்சிட்டு அவர் அப்படியே போகிறாரு. ஏன்னா அவ்வளோதானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே புனிவர் சடனாக வந்து உங்களை ஹிப்போட ஹக் பண்ணி தூக்குறாரு. அது மிஸ்டர் மியாவ், என்ன பண்ணுறீங்க? நான் பண்ணுறது இருக்கட்டும், ஃப்ராடு நீ என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க? அது சும்மா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாண்ணா. ஒளிஞ்சிருக்க இடத்த பாரு. ஏண்டி நீங்கள் நின்னா எனக்கு தெரியாதா? உன் கால் தான் நல்லாவே தெரியுது. அப்போ நீ என்னை பார்த்துட்டியா? நல்லா எப்போவோ பார்த்துட்டேன். ஓச்சோ, நான் உன்னை கொஞ்சம் அலைய விடலான்னு நினச்சேன். இதுக்கப்புறமா என்னை அலைய விடணுமா மேடம்? இல்லை, சும்மா விளையாடலான்னு நினச்சேன். சரி, விளையாண்டதெல்லாம் போதும், இந்தா அப்படின்னு சொல்லி கையில் ஒரு மில்க் ஷேக் தான் கொடுக்குறாரு. ஹை, சாக்லேட் மில்க் ஷேக். ஆமாம், இனிக்கா உனக்கு தான், இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களை அந்த கிச்சன் ஸ்லாபில் உட்கார வைக்கிறாரு. சரி, டேப்லெட் போட்டியா? என்ன டேப்லெட் போட்டியா? நீங்கள் திருன்னு முழிச்சுக்கிட்டே அந்த ஸ்டாவை உங்கள் வாயில் வச்சுருக்கீங்க. முழிக்காத, போட்டியா இல்லையா? இல்லை, இதுக்கு மிரட்டு. எத்தனை வாட்டி சொல்கிறது டேப்லெட் போடணுன்னு? மறந்துட்டேன். நீ தானே எடுத்து கொடுப்ப, நீ எடுத்து கொடுக்கல, அதனால நானும் போடலை. உண்மையிலே தான் தப்பு, என்னெல்லாம் கத்தாத. அது சரி, எங்கே இருக்கு? என்கிட்ட கேட்டால் நீங்கள் வச்சு அங்கே தான் இருக்கும். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் ட்ரா ஓப்பன் பண்ணி டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் போட்டுக்கிறீங்க. ரொம்ப பசிக்குதா? இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அதுக்குள்ளே சமைச்சிட்றேன். ஏண்டி, நான் வர டைம் ஆச்சு, நீ சமைச்சு சாப்பிட மாட்டியா?
ஆ அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்? ஏன்னா இன்னைக்கு சமைச்சு போடுறதா என் புருஷன் இருக்கானே. ஆ அப்படிதான் இங்கே நீங்கள் ஜாலியாக உட்காந்து இந்த மில்க் ஷேக் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே சுகாவும் குக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே உட்காந்து குக் பண்ணுற சுகாவே சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேடா, உங்கள் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சரி சுகாவுக்கும் சரி அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. உங்களுக்கு சுகாவுக்கு நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஆக்சுவலி சுகா தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருப்பாரு. உங்களை பார்த்ததுமே சுகாவுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் சுகாவை பிடிச்சிருக்கும். 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இப்போது 5 இயர்ஸாக ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குடா, அப்போலேருந்தே சரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் விஷயத்தில் சுகா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பார். உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா கேரும் உண்டு. ஸோ பேபி வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கே பெட்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஐயோ சாரி மிஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன், முடியாத பட்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போதைக்கு பேபி வேணால் பெட்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுகா சொல்லியிருப்பாரு. நீங்களும் பெருசாக எந்த அப்செக்ஷனும் கொடுக்கல, உங்களுக்கும் ஓகே தான். ஸோ இப்படி தான் டிசீஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ சுகாவுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா நிறைய கேர் பண்ணுவார். சுகா மோஸ்ட் ஆஃப் வீட்டிலே உங்கள் கூடயே தான் இருப்பார். எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வெளியே போனாலும் 2 or 3 ஹவர்ஸில் வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோதான் அங்கே இன்ட்ரோ. பேக் டு த ஸ்டோரி. சுகாவும் குக் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போது நீங்கள் சுகா 2 பேருமே டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ சுகா தான் உட்கார்றாரு, நீங்களும் உட்காடுறீங்க. என்னடி அங்கே உட்கார்ற? ஏன் இங்கே என்ன நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறேன். மிஸ்டர் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ நாட்டிக்கு ஃபீட் பண்ண போகிறேன். அதான் அதுக்கு நான் அங்கே உட்காந்தாலும் ஃபீட் பண்ண முடியும்ல, ஆனால் எக்கை அவ்வளோ தூரம் வராது இல்லடி, அதுக்கு தான் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி உட்கார வச்சு உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். நீயும் சாப்பிடுப்பா, சாப்பிட்ற நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டி விட்டுட்ருக்காரு. நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. இப்போது உங்களோட லிப்ஸ் ஓரத்தில் தான் அந்த ஃபுட்டோட கொஞ்சம் ஃபுட்டு வந்து ஒட்டி இருக்கும். அவர் பார்க்குறாரு, என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ஹெட்டை பிடிச்சி அவர்கிட்ட டவுன் பண்ணி வச்சு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க, பட் நீங்கள் தள்ளியெல்லாம் விடலை, பட் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது ஒரு 5 minutes கழிச்சு நீங்கள் தான் பிரேக் பண்ணுறீங்க. ஏன்டி போதும், என்ன பண்ணுறீங்க சார்? அது வந்து ஃபுட்டு அவங்க ஒட்டி இருக்கு பாரு, அதான் எடுத்தேன். கையில் எடுத்தா வரமாட்டேங்குதா? அது எப்படி இந்த கையில் ஃபுட்டு இருக்கு பாரு, அப்புறம் இந்த கையில் ஒன்று பிடிச்சிருக்கேன். விட்டா நீ வேண்டுருவல. ஏண்டி மிஸ்டம்யா, இங்கே யாரு, என்ன, எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ஐ எம் யுவர் ஒய்ஃப். ஓகே, இந்த ட்ராமாவெல்லாம் என்கிட்ட போடாதீங்க அப்படின்னு சொல்லி சுகாவோட சீக்ஸை பிடிச்சி சொல்கிறீங்க. அது எப்படி முடியும்? நான் உங்ககிட்ட தானே காமிக்க முடியும், அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் யோங்கி, உங்களுக்கு பசிக்கலையா? பசிக்குது தான், சாப்பிடுங்க. சாப்பிட்லாமா? இல்லை சாப்பிட்லாமான்னு கேட்டேன். நான் ஃபுட்டாக சொன்னேன், நான் என்னதான் சொன்னேன். இங்கே பாருங்க, இப்போது டே தானே, இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க, நைட்டு ஓகேவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்க்கலான்னு சொன்னேன், அது ஏன் நீ பார்க்கலான்னு சொல்கிற? சரி நைட்டு பார்த்துக்கலாங்க, சாப்பிடுங்க. இப்படியே தான் ஒரு வழியாக நீங்கள் உங்கள் ஃபுட்டை எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. இப்படியே தான் உங்களுக்கு டேஸஸ் எல்லாம் ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்பவே அழகாக, ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒன் டே சுகாவுக்கு ஒரு கால் வருது. லெனின், என்னடா? பாஸ் மீட்டிங்கா? ஆமாம் சார், சொல்லியிருந்தனே. ஓ, அந்த மீட்டிங்கா? அரேஞ்ச் பண்ணு, வந்துடுறேன். ஓகே பாஸ்,
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிகாவும் போகிறாரு. அது எந்த மீட்டிங்கும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார் இல்லையா ஜோஜோன்னு சொல்லிட்டு, அவரை பார்க்குற மீட்டிங் தான். ஆக்சுவலி அவர் வந்து ஷிகாவோட ஹெட்டு. மாஃபியா வேர்ல்டுக்கு ஒரு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள இவரும் ஒருத்தர், ஜோஜோன்னு ஒருத்தர். அவருக்கு கீழே தான் நம்ம ஷுகா ஒர்க் பண்ணுறாரு. பட் பொதுவாக ஷுகா அவருக்கெல்லாம் அடங்கவே மாட்டார். எந்த விஷயம் பேசணுன்னாலும், எந்த டீல் பேசணுன்னாலும் ஸ்ட்ரைட்டாக ஃபாதர்கிட்டே பேசிடுவார். ஃபாதருக்கும் ஷுகாவுக்கும் ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கும். அது ஜோஜோனுக்கு பிடிக்காது. அதனாலேயே ஷுகாவை தீர்த்து கட்டணும்னு அவர் நினைப்பார். பட் அவர் நினச்சா மட்டும் போதுமா? நம்மளால தொடணும்ல, அதுக்கப்புறம் தானே போடுறதெல்லாம் யோசிக்க முடியும். ஸோ இப்போது அதுக்கான மீட்டிங் தான். இங்கே ஷுகாவும் வழக்கம் போல் லேட்டாக தான் போகிறாரு. இது அஸ்யூஷுவல் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் லேட்டாக தான் வருவாருன்னு ஜோஜோனுக்கும் தெரியும். அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி வெறுப்புலே கடுப்புலே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஷுகாக்காக. ஷுகா இதை பற்றின எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ரொம்ப கூலாக, ரொம்பவே மாஸாக அந்த மீட்டிங் ஹாலுக்கு ஆஃப்டர் 2 hours கழித்து வராரு. அவரோட கிளாஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்க்கவே அவ்வளோ கெத்தாக இருக்கார். இங்கே ஜோஜோனுக்கு தான் பார்க்க ரொம்ப கட்டுப்பாக இருக்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஷுகாவை பார்க்கும்போதே அவ்வளோ கோவம் வருது. அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஷுகா தான், மார்னிங் சார். என்ன அர்ஜெண்டா, இம்மீடியட்டா, இம்பார்ட்டனா பார்த்தே ஆகணும்னு சொன்னீங்கன்னா பசங்க சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? பிஸ்னஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்ன? நான் எதுவும் ஹெல்ப் பண்ணுமா? ஜோஜோன் தான் ஷுகாவை பார்க்குறாரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? பண்ணலாமே, தப்பில்லை சார். ஆமாம், உனக்கு இந்த கரெக்ட் டைமுக்கு வர பழக்கம் சொல்லுவாங்களே, பஞ்சுவாலிட்டி, அதெல்லாம் சுத்தமாக கிடையாதா? இருக்கே சார், நல்லா இருக்கே, ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏண்டா 2 மணி நேரம் லேட்டாக வந்த? என்னோட பவருக்கும் பதவிக்கும் நீ தான் எனக்காக வெயிட் பண்ணணும். ஆனால் நீ சின்ன வெயிட் பண்ண வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு வர. இவ்வளோ தைரியம்டா உனக்கு? சார் அப்பெல்லாம் இல்லை, நான் ஏதோ சும்மா நான் இந்த மீட்டிங்கை மறந்துட்டு தெரியாமல் லேட்டாக வரேன்லாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் லேட்டாக வரேன். ஜோங்கி, யார்கிட்ட பேசுகிறேன்னு மறந்துட்டு பேசுறியா? சீச்சி, எனக்கா? உங்களையா? நெவர் சார். உங்களை யாராச்சும் மறைக்க முடியுமா? நானும் நினச்சேன் போலான் தான். ஆனால் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கூப்பிட்றாங்கிறதுக்காகலாம் எதுக்கு சீக்கிரமாக போகணுன்னு தான். வேலையே இல்லை, என்ன பண்ணுறது? சும்மா அப்படியே ஆஃபீஸ் போய் பார்த்த ஃபைலே பார்த்துக்கிட்டு அந்த 2 மணி நேரத்தை கிடக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா சார்? அங்கே ஜோஜோன் தான் கோவத்தில், யோங்கி, தட்ஸ் யுவர் லிமிட். ஷோர்கிட்ட பேசுகிறேன்னு ஞாபகம் இருக்கா? எதுக்கு சார் கத்துறீங்க? நான் எவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன். சார், நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் யாருங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு வேணா மாஃபியா லீடராக இருக்கலாம், பெரிய மாஃபியாவாக இருக்கலாம். ஆனால் இந்த சிட்டிக்கு நான் தான் லீடர், நான் தான் கிங், தெரியுமா? நீங்கள் வேணா லீடராக இருக்கலாம் சார், நான் இந்த சிட்டியோட கிங், மாஃபியா கிங். கேள்விப்பட்டிருக்கீங்களே? என்ன திமிரா? ஷுகா, ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தன்னு. சார், பழச மறக்கிறவன் நான் இல்லை சார், அதே தான் சொல்கிறேன். நான் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேங்கிறத நீங்களும் மறந்துடாதீங்க. எத்தனை பேரோட உயிர் இதுக்காக போயிருக்குன்னு தெரியுமா? அநியாயமா
அவசரப்பட்டு உங்க உயிரை விட்டுறாதீங்க. என்ன மிரட்டுறியா? சார் நீங்க வேற, எனக்கு மிரட்டெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் சொல்றேன், கிராஸ் பண்ணா கண்டிப்பா இப்படிதான் நடக்கும்னு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களே சார். யோங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் சேரை விட்டு எழுந்து வாக் பண்றாரு டேபிளை சுத்தி. இந்த மாஃபியா இருக்குல்ல, மாஃபியா, அது ஒரு தனி உலகம், அரக்கர்களின் உலகம். அதுக்குள்ள ஒரு மனுஷன் ஒன்ஸ் என்டர் ஆயிட்டான் அப்படின்னா இந்த பணம், பதவி, மரியாதை இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு அடிக்ட் ஆயிடுவான். இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் ஒரு போதை மாதிரி. ஒன்ஸ் அவன் அதை ஃபீல் பண்ணிட்டானா திரும்ப திரும்ப அது அவனுக்கு கிடைச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன், அது வேணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். எப்படி? என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஷிகாவோட ஃபேஸ் கால் கிட்ட வந்து சொல்றாரு. ஷிகா சைலண்டா ஒரு கோல்டு லுக்கோட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்குள்ள வரவங்களுக்கு 2 ரூல்ஸ் தான். ஒன்று, ஃபேமிலி இருக்கக்கூடாது. இன்னொன்று, ஃபேமிலியில் இருக்கிறவங்க மாஃபியாவாக இருக்கக்கூடாது. ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல யோங்கி. உனக்கு அழகான வைஃப் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட ரொம்ப இன்னசென்ட் இல்லை? கேள்விப்பட்டேன்ப்பா. அவங்க கூட லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணணுன்னு ஆசை இருக்கும், கனவு இருக்கும், இருக்கணும். அது நார்மல் தானே. ஆனால் இது எல்லாமே நீ அமைதியாக இருக்கிற வரைக்கும் நார்மலாக இருக்கும். இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்ன கேட்கல? இல்லைன்னா என்னடா புடுங்குவ? சுகா, உனக்கு இன்னும் என்னை பற்றி தெரியல. எனக்கு உன்னை பற்றி வெண்ண உனக்கு தாண்டா என்னை பற்றி தெரியல. நீ என்ன அந்த விரான் அவனை பற்றி பேசிட்டு இருக்கியா? அவன் இருக்கிற தைரியத்தில் ஆடிட்டு இருக்கியா என்ன? என்ன விரானா? ஓ விரான் தான். என்ன விரான் பேரை சொன்னதும் நாக்கு நாட்டியம் ஆடுது. என்ன இருக்கிற தைரியத்தில் தானே ஆடுற? வந்தோடனே உனக்கு காமிச்சிருக்கணும். என் மிஸ்டேக் தான். நம்ம பசங்க புதுசாக ஒரு படம் எடுத்தோம். அதை எடிட் பண்ணி மியூசிக்லாம் ஆட் பண்ணி செம்மையா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறியா? பாரியா, நல்லா இருக்கும். ஆக்ஷன் எமோஷ்னலாக இருக்கும். பார்க்குறியா? அப்படின்னு சொல்லி அவரோட மொபைல் எடுத்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாரு. அது விரான் கொலை பண்ணும்போது எடுத்த வீடியோ தான். அதை பார்க்கும்போதே ஜோஜோனுக்கு ஸ்வெட் ஆகுது. என்ன ஜோஜோன், ஏசியில் எப்படி இருக்குது, தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட கர்ச்சிப்பை எடுத்து கொடுக்குறாரு. அவரும் ஒரு மாதிரி ஃபியர்லே அதை வாங்கி ஃபைட் பண்ணுறாரு. இவனை என் தளபதின்னு நினச்சேன், எனக்கே துரோகம் பண்ணிட்டான், விடுவனா? செம்ம கோவம் எனக்கு, அதான் வச்சு செஞ்சுட்டேன். ஆமா, நீ என்னமோ சொல்லிட்டு இருந்த, என்ன சொன்ன? அது 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 வந்து ஹோ, என்ன பார்த்ததுக்கே பதற, நீலாம் எதுக்கு டைலாக்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இங்க ஜோஜோனுக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஃபியரி ஐஸோட ஷிகாவை பார்த்துட்டு இருக்காரு. அட என்ன சார், நீங்க என்ன பார்த்து பயந்துக்கிட்டு, நீங்க யாரு, எவ்வளோ பெரிய ஆளு, என்ன பார்த்து பயப்படலாமா? அது அது வந்து ஷுகா அப்படின்ற மாதிரி அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டேக் ஆகுது. ஷுகா தான் அவரோட காலர் கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, சார் உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? பாய்க்க வரப்பு சார் தகராறா இல்லை அங்காளி பங்காளி சண்டையா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை தூக்கிட்டு எதுக்கு நீங்க இப்படி தலையில தெரியுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. சார், உங்களுக்கு இந்த கண்ட்ரியே இருக்கு, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு, கண்ட்ரியில எத்தனை சிட்டி இருக்கு, அங்கெல்லாம் போங்க, தாராளமா உங்க இஷ்டம் போல பிஸ்னஸ் பண்ணுங்க.
நான் அதுலலாம் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், உங்களை தடுக்கவே மாட்டேன். ஏன்னா அது உங்க பிஸ்னஸ். அடுத்தவங்க பிஸ்னஸ்ல இன்டர்ஃபியர் ஆகிறதுலாம் எனக்கு பிடிக்காது சார். ஐ டோன்ட் லைக் இட். பட் திஸ் இஸ் மை சிட்டி, மை பிஸ்னஸ், திட்ஸ் மைன். என் பிஸ்னஸை நான் தான் ரன் பண்ணுவேன். அதுக்குள்ள வேறு எவ்வளோனாச்சும் வந்தானோ எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது என் பிஸ்னஸ். வேறு எவனுக்கும் அவனை ஏன் நான் சுட்டேன் தெரியுமா? ஆக்சுவலி கொலை பண்ணுறதுலாம் என் ஐடியாவே கிடையாது. ஏன் அவன் கொடூரமாக செத்தான் தெரியுமா? தேவையில்லாமல் என் ஒய்ஃப் நேமை யூஸ் பண்ணான். பேரை சொன்னதுக்கே பரலோகம் அனுப்பிட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க சார். அவளை நெருங்கணும்னு இல்லை, அவன் நிழல நெருங்கணும்னு நினச்சா கூட பதைச்சிருவேன். எப்படி? உயிரோடு பதைச்சிருவேன். இவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணிடுவான், சும்மா மிரட்டுறான்லாம் நினைக்காதீங்க சார். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் பார்ப்பீங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டே சிகா அவரோட ஹேண்ட் கிளாக் தான் பார்க்குறாரு. ஓகே சார், சொன்ன டைம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து இந்த சேரை அவரோட லெக்கால கிக் பண்ணிட்டு அப்படியே ரூமை விட்டு மாசாவிலே போறாரு. இங்க ஜோஜோன் தான், போடா போ, அவனை வச்சு ஒன்று தூக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அவனை தூக்கிட்டல, இருக்கட்டும் பரவாயில்ல, யாருக்காக அவனை தூக்குனியோ அவளை வச்சு ஒன்று தூக்குறேன்டா, அப்போ தெரியும் இந்த ஜோஜோன் யாருன்னு அப்படின்ற மாதிரி அவரோட சேர்ல உட்காந்துருக்காரு. இங்க சுகாதா ரொம்ப டென்ஸ்டா வந்து கார்ல ஏறுறாரு. என்னாச்சு பாஸ்? ஆஃபீஸ் போ, அவ்வளோதான். கார் நேரம் ஆஃபீஸ்க்கு போகுது. பாஸ் அது வந்து என்ன உனக்கு? இல்லை பாஸ். அது என்ன விஷயம்? மேம் கால் பண்ணாங்க. யாரு? நியா மேம். என்ன கால் பண்ணாளா? ஆமாம் பாஸ். என்னன்னு தெரியல, கண்டினியூஸாக 5 டைம் கால், மிஸ்ட் கால் வந்திருக்கு சார். 5 டைமா? அட்டன் பண்ணியா? இல்லை பாஸ், நீங்கள் தானே எனக்கு வர கால் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. என்கிட்ட ஏன் கொடுக்கல? ஏன்னா நீங்கள் மீட்டிங்கில் இருந்தீங்க பாஸ், மீட்டிங்கை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அது மொத்தம் உங்களுக்கு, இவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபர்ஸ்டாக அவர் மொபைலை வாங்கி ரிட்டர்ன் கால் பண்ணுறாரு. பட் கால் போகுது, நீங்கள் ஃபோன் பிக் பண்ணலை. சுகாவுக்கு இங்கே ஒரு மாதிரி ரொம்ப பயமாகுது. காரை எடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ வீட்டுக்கு தான் வர்றாரு. நியா, நியா எங்கே இருக்க நியா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போது நேராக கிச்சன், பாத்ரூம் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் பார்க்குறாரு. இப்போது பெட்ரூம்க்கு தான் வராரு. பெட்ரூம் வந்தால் அங்கே யாருமே இல்லை, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. சுற்றி பார்க்குறாரு. நீங்கள் ரூம்குள்ளே பெட்ரூமில் இல்லை. பட் ஆனால் சுகாவுக்கு டேப் ஆன் ஆகுற சவுண்ட் கேட்குது, ஆனில் இருக்கிற சவுண்ட் கேட்குது. அவர் ரெஸ்ட் ரூம் தான் பார்க்குறாரு. டோர் ஓப்பனில் இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமா பயமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே ரொம்ப ஸ்லோவாக அங்கே ரெஸ்ட் ரூம் கிட்ட தான் வந்துட்டுருக்காரு. நியா, நியா நான் வந்துட்டேன், நீ உள்ளே இருக்கியா நியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தயங்கிக்கிட்டே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா சிகாவோட ஐஸ் வைட் ஆகுது. அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தரையில் விழுந்து கிடக்குறீங்க அன்கான்ஷியஸாக. உங்களோட ஹெட்லேருந்து பிளட் போய்கிட்டே இருக்கு. அவர் சடனாக உங்கள் ஹெட்டை தூக்கி அவர் லேப்பில் ப்ளேஸ் பண்ணுறாரு. நியா, நியா என்னடி என்னடி ஆச்சு? நியா என்னை பாரு, நியா இங்கே பாருடி, நியா நான் வந்துட்டேன், நியா நியா இங்கே பாரு, என்னடி ஆச்சு உனக்கு நியா அப்படின்ற மாதிரி அவங்க சீக்ஸில் டேப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் உங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை.
டக்குன்னு சிவா அவரோட கோட்டை கழட்டி உங்கள் ஹெட்டில் டைட்டாக கட்டுறாரு. உங்களை தூக்கிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக கீழே தான் வர்றாரு. டிரைவரும் பிஏவும் பார்த்துருப்பாங்க. பாஸ் என்னாச்சு, கார் எடுங்க கார் எடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஃபாஸ்ட் சாரி 2 பேர் தான் இருக்காங்கல்ல, ஆமாம் 2 பேர் தான் இருக்காங்க. டிரைவரும் பிஏவும் கார் எடுக்கிறாங்க. ஷிகா பேக் சீட்டில் உங்களை லேப்பில் வச்சுக்கிட்டு உட்கார்றாரு. பாஸ் என்னாச்சு மேம்க்கு, ஹாஸ்பிட்டல் போகணும், ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அவர் உங்களே தான் பார்க்குறாரு. உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீயா நீங்க பாருடி, நீயா பயம் முடுத்தாத, நீ உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நான் வந்துட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிடலாம், இங்கே பாருடி நான் வந்துட்டேன், நீயா உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. இதை சொல்ல சொல்ல ஷிகாவோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கு. இது டிரைவரும் பிஏவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ஒரு மாதிரி சேடாக ஷிகாவை பார்க்குறாங்க. ஃபாஸ்ட்டாக போங்க. ஓகே பாஸ், தோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே அந்த டிரைவரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போது பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கார் போய் நிற்கிது. ஷிகா உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாரு. டாக்டர் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் உங்களை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கத்துறாரு. இதுக்குள்ளே ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, டாக்டர்ஸுமே வந்துடுறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஷிகா ஒரு மாஃபியான்னு சொல்லி. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் தான் வந்து கேட்குறாரு. என்னாச்சுன்னு தெரியல, வந்து பார்த்தா பாத்ரூமில் பிளேட்டு, தலை ஃபுல்லாக பிளேட்டு வாங்கி கிடக்குறா, எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா டாக்டர், கொஞ்சம் என்னன்னு பாருங்க சீக்கிரம். ஓகே சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக உங்களை எமர்ஜென்சிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷிகாவும் பின்னாடி வர்றாரு. பாஸ் கொஞ்சம் பயப்படாதீங்கப்பா, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் உள்ளே போகிறேன். சார் ப்ளீஸ், இது எமர்ஜென்சி, பேஷண்ட்டை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது சார். யோ ஐயோ பொண்டாட்டியா? இல்லை சார் இன்னும், பட் த ப்ரொசீஜர் உள்ளே வரக்கூடாது சார். நான் அப்புறம் என்ன பண்ணுறது சார்? நீங்கள் பயப்படாதீங்க சார், மேம்க்கு எதுவும் ஆயிருக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் சார், அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துட்றோம் சார், நீங்கள் ஜஸ்ட் வெளில வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சரி சரி ஓகே சீக்கிரம் போங்க, அவளுக்கு நிறைய பிளட் போயிட்டு இருக்கு, பயப்படாதீங்க சார், அங்கே ஆல்ரெடி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் உள்ள ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட நான் இந்த ஸ்டோரியை இந்த ஷார்ட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் பேசணும். நீ ஸ்டார்டிங்கே நிறைய பேசிட்டேடி, என்னில் என்ன பேச போகிற அதானே கேட்குறீங்க? இல்லை ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறதுக்கு தான். நான் ஒரு 1 ஷார்ட் போட்டிருந்தேன்ல, ஜிமின் 1 ஷார்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஐ வாண்ட் டு பேபி, அது செகண்ட் ஷார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு பேபி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி ஒரு பையனுக்கு 2 பொண்ணு, அது நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் சொல்லிட்டேன், இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரிடா, நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஓகேவா? இருக்கு 2 பொண்டாட்டி கட்டின கதெல்லாம் இருக்குது, பட் அது நான் இப்போ பற்றி பேச விரும்பலை. இது ஜஸ்டே ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் மட்டும்தான், இமேஜினேஷன் ஸ்டோரி ஓகேவா? நீங்கள் எதையும் சீரியஸாக கொண்டு பார்க்காதீங்க, அது ஜஸ்ட் ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க ஓகேவா? எனக்கு கோவலாம் எதுவும் கிடையாது, பட் புரியுது, எனக்கு உங்களோட மைண்ட் செட் என்னன்னு புரியுது. சாரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஃபீல்டில் ஒரு நல்ல 1 ஷார்ட்டோ இல்லை 3 ஷார்ட்டோ இல்லைன்னா எஃப்எஃப்ஓ நான் ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஷார்ட்டில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ், அன்யா.